நம்ம என்ன கேம் பார்க்க போறோம்னா கிரானைட் சாப்டர் 3. அதுல நைட் மூடி தான் வச்சு பண்ண போறோம். எப்பறா நைட் மூடி இவ்வளோ மோசமா இருக்கு. சரி இந்த மூடி எடுத்தா பயங்கரமா இல்லை. ஓகே நான் இப்போ நான் நைட் மூடு தான் இன்னைக்கு நான் போட போகிறேன். நைட் மூடு தர்றா ஈஸியாக தான் வச்சு விளையாட போகிறேன். இதில் நார்மல் இருக்குது, எக்ஸ்ட்ரீம் ஹார்ட் இருக்குது, எக்ஸ்ட்ரீமு ப்ராக்டிஸ். ஓகே இப்போ நான் ஈஸியில் தான் கொடுக்க போகிறேன். ஓகே லெட்ஸ் கெட் தி கேம். ஓகேங்க இப்போ நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம டே 3லே எல்லாத்தையும் முடிச்சிடணும். எனக்கு தெரிஞ்சு முடிச்சிடணும். நான் முடிக்கணும்னு யோசிக்கக்கூடாது, முடிச்சிடணும். நான் ட்ரெயின் எஸ்கேப் பண்ணுறேன்னா டோர் எஸ்கேப் பண்ணுறேன்னா எனக்கே தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஈஸியாக டோர் எஸ்கேப் தான். ஏன்னா நைட் மூடு வரையா கொஞ்சம் பயமாக இருக்குது. அதான் என்ன கலரில் இருக்க போதோ எல்லா ரூமும். இந்த எலியனுங்க ஆமாங்க, நான் ஒரு வாட்டி ஆடி பார்த்தேன்னா இந்த எலியனுக்கா ஒன்றும் பண்ணாதுன்னு அது மேலே மிதித்தேன். ரத்தம் வர மாதிரி காமிச்சிட்டாங்க. அட பவிலா அப்படின்னு நினச்சிட்டேன். இந்த எலியை தொட்டால் இவ்வளோ டேஞ்சர் எனக்கு இப்போ தான் தெரியுது. ரைட்டு நான் டோர் எஸ்கேப் தான் எனக்கு தெரிஞ்சு பண்ணலான் இருக்கேன். நான் ட்ரெயின் எஸ்கேப். ஓகேங்க எனக்கு கன்ஃபார்ம் ஆகிட்டு நான் ட்ரெயின் எஸ்கேப் தான் பண்ண போகிறேன் இப்போ நான். ரைட்டு இதை உடச்சிடலாம். உடச்சிட்டு இங்கே போய் ஒழிஞ்சிக்கலாம். ஒளிடா தம்பி. இந்த கிழவும் வரணும். கிளவி வர கிழவும் வர மாட்டேங்கான். கிழவு வர கிளவி வர மாட்டேங்கான். 2 பேரும் யாருமே வர மாட்டேங்காங்க. ரைட்டு வரங்கன்னு தெரில, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். டாய் டேய் என்னடா இவ்வளோ நேரம் ஆச்சு காணும். டேய் வாங்கடா. டேய் நான் கிளவி வந்துட்டான். கிளவு வரமாட்டான் பாருங்க. ரொம்ப டென்ஷன் ஆகுது இதுக்கு தாங்க. கிளவி வருவா, கிளவும் வரமாட்டான். ஃபஸ்ட்டில் கிளவுன்னு வருவான், கிளவியும் வருவான். இப்போது ஒருத்தர் வந்தால் ஒருத்தர் வரமாட்டேங்கான். இந்த கிளவியே போயிட்டாங்க. இப்போ திருப்பி உள்ளே வருவான்னு நினைக்கிறேன்னு தெரிஞ்சு. இல்லை கிளவு பக்காயிட்டா என்ன ஆச்சுன்னே தெரிலங்க. திருப்பி வருவான்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. அதனால தான் வெயிட் பண்ண நினச்ச மாதிரியே கம்பு தெரியுது. சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். டோரை மட்டும் ஓப்பன் பண்ணிடாத. எங்கே கிளம்பு வரான்னு நினைக்கிறேன். இல்லை வரல. ஆனால் கிளம்பு கம்மி தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. வெயிட்டு போவோம். ஐயோ ஐயோ கிளம்புங்க. ரைட்டு உள்ளே போய்க்கோ. யாய் கிளவுல எப்போ வர சொன்னால் எப்போ வராமல் பாருங்க. டை கிளவா நீலாம் நான் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பிளாங்கை கொண்டு போய் மேலே வச்சிடணும். ஃபஸ்ட்டு அதான் என்னோடய முதல் டார்கெட்டு. ரைட்டு போங்கடா டக்குன்னு போடா போயிட்டியா. அங்கே போயிட்டாங்க. ஸ்லோவாகவே போவோம். நடக்கிற விதமே சரியில்லையே. போயிட்டான் மாட்டிப்போங்க. ரைட்டு எவ்வளோ வரதுக்குள்ளேயே ஓடிடுவோம். ரைட்டு கிளவி வரல, இங்கே ஓடிடுவோங்க. நின்று போங்க. கிளவி எஸ்கு புஷ்குன்னு பண்ணி விட்றாத. இன்றைக்கி 2 பேரும் கைமா பண்ண போகிறோம். என்ன கைமா. ரைட்டு கிளவி வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். இப்போது இன்னும் நான் வெளியே கூட போகலங்க.
இப்போ வர நான் எப்போ வர சொன்னேன், நீ எப்போ வர? ஆக்சிலேட்டர் ஒன்றுமே கிடைக்கல. ரைட்டு, நான் ட்ரெயின் எஸ்கேப் பண்ணவான்னு ஒரு டவுட்டு தான். கிளம்பி தூங்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இல்லைங்க, கைமா பண்ண எங்கேருந்தோ வாங்க. ஐயோ ஐயோ, கைமா பண்ணுறதுக்குனே ஒருத்தர் இருக்காங்க இங்கே. அதை மறந்து போயிட்டேன். அடாய், என்னடா அப்படி பண்ணுற? இங்கே டெடி பேர் டிக்கெட்டு 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 டிக்கெட்டு. இந்த பிளாங்கை தூக்கி இங்கே போட்டுடு. நம்ம அடுத்து எங்கே போகிறோன்னா, இந்த டெடி பேர் எடுத்துட்டு பாருக்கு பார்த்தீங்களா, இந்த இது வரட்டும். ஓகே, வந்துட்டு இப்போ வரட்டும். டேய், டெடி பேர் எடுத்துக்கலாம். முடிஞ்சால் இந்த வாட்டி கொல்லு காட்டுங்க. முடிஞ்சால் கொண்டுக்கிறேன், என்ன நாள் பண்ணிடுறேன். டேய் என்னடா நின்றுட்டு இருந்தேன். ரைட்டு, டெடி பேரை போடுறா ஃபஸ்ட்டு. என்னோட மொதல் தொல்லை ஃபினிஷ்டு. என்ன மொதல் கைமா பண்ணிட்டேன். இன்னும் 2 பேரை கைமா பண்ணணும். ரைட்டு, போகிறேன் நான். டேய், ஐயோ ஐயோ, கிளவுங்க சுட்டது கூட எனக்கு தெரியலடா. அதுக்குள்ள மோசமாக இருக்கீங்களா? ரைட், அவன் அந்த டோருக்குள்ளே போயிட்டேன் சரின்னு நினைக்கேன். அது ஆபாதமாவா? என்ன பணியாயிருமா? என்னடா சொல்கிறீங்க? ஒன்று சொல்லுங்கள். ரைட்டு, நான் இன்ன வர ஒரு பொருள் கண்டுபிடிச்சிட்டேன். இன்னும் நிறைய பொருள் கண்டுபிடிக்கணும். என்னங்க ரைட்டு, பார்த்துட்டா இவ்வளோ கைமாவும் பண்ண முடியாது. கன் இல்லை, உண்டிகோல் கூட இல்லைங்க. பார்த்துக்கோங்களேன், உண்டிகோல் கூட இல்லை. ஆஹா, நைட்டு மூடுனா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு. சரி, நம்ம வெளியே போவோமா? கொஞ்சம் வித்தை காட்டலான்னு பார்த்தா அந்த கிழவன்ட்ட கன் இருக்கா, அதான் என்ன பண்ணேன்னு தெரியல. ரைட்டாக அந்த சைடு போகிறா, அந்த சைடு நிற்கிறான். நம்ம அதுக்குள்ளேயும் ஓடிடுவோம் அந்த சைடு. ஐயோ கிழவன் வந்து கைமா பண்ணுறதுக்குனே 2 பேர் இருக்காங்க. பயந்துட்டேன். டேய் ப்ளீஸ்டா விடுங்கடா. எவ்வளோவே விட மாட்டேங்கிங்க. வெளியே போடா கிளம்பா வாரான், உள்ளே போடா கிளம்பி வாரான். எங்கேயாவது நிப்பாட்டுங்கடா வண்டியை. ஆஹா, இதுக்கே நிறைய நிமிஷம் முடிச்சிருக்கும் போல. 8 இப்பயாவது போகுமா? அவனும் வரல. ஓகே, இதான் நம்மளோட நல்ல சான்ஸு. ஓப்பன் பண்ணுறா ட்ரெயின் கீ. ஒன்றும் பட காணும் படப்படே. ஆமாம், இப்போ என்ன சொன்னேன் நான்? எனக்கு ஒன்றுமே புரியல, கொஞ்சம் சொல்லிக்கூட. ரைட்டு, பிளாங்க்கு எடுத்துட்டேன். இந்த கிளவி இப்போதைக்கு வரமாட்டா, ஏன்னா கீழே வந்து அது போட்டிருக்கேன். ட்ரெயின் கீ வந்து போட்டிருக்கேன் கீழே, அதனால பிரச்சனை இல்லை. வாவா, ரைட்டு, இங்கே வச்சுட்டேன். கொஞ்சம் கீரை குனிஞ்சே போவோம். இந்த கிழவனை காணுமே, தூங்கிட்டு. ஆமாங்க, டோர் ஓப்பனில் இருந்துச்சு, தூங்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஹேண்ட் வீட் அது என்னது, கிராங்கா? ரைட்டு, இது கிடச்சிருக்கு. இப்போ நான் என்ன ஸ்கெப் தான் பண்ணுறது? இல்லைண்ணா, நான் டோர் எஸ்கேப் தாங்க பண்ண போகிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், டோர் எஸ்கேப்கான ஒரு பொருள் வந்து கிடச்சிட்டு பார்த்தீங்களா, அதான் கீழே போடுறா தம்பி. ரைட்டு, ஐயோ கிளவி, இது தெரிஞ்சிருந்தா குதிச்சிருக்க மாட்டேனேடா. அட பவிடா, ஏன்டா அப்படி பண்ணுறேடி, ரைட்டு. ஏன் இங்கே தான் வந்து எனக்கு எதாவது சாங் எழுதியிருக்கா? இங்கேயே அடிக்கடி என்னை மாட்டி விட்றீங்களாடா, ஏன்டா அப்படி பண்ணுற? இதுக்கே பார்த்தீங்கன்னா 9:45 நிமிஷம் ஆகிடுவோம் சார்.
இந்த மாதிரி நிலமையில நான் என்ன பண்ணுறது? வாழ்க்கவி என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ரைட்டு வாடமில்ல ஆடுவோம். ஓகே, எப்படியோ தப்பிச்சாச்சு. எப்படியோ ஒரு வழியாக ஒரு சாதனை பற்றியாவது நான் வந்துட்டேன். ஷெட்டுக்கு இன்னும் ஷெட்டுக்குங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான பொருள் கிடச்சிருக்கு. ரைட்டு நிறைய பொருள் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோராஸ்கேப்புக்கு தான் நிறைய பொருள் கிடச்சிருக்கு. ஆனால் ஷெட்டுக்கு கிடச்சிட்டு ஆனால் 2 ஸ்கேப்புக்கு தான் தேவைப்படும் எனக்கு தெரியும். ஆனால் இருந்தாலும் இதுவும் இப்போ எனக்கு என்னெல்லாம் இப்போ இந்த காக்கா வேறு கொள்ளணுமா? இப்போ தான் எனக்கு நான் வருது. இப்போ தாங்க கிளம்பி போகிறா. நீட்டாக அந்த சைட் போகிறா. நம்ம அதுக்குள்ளேயும் இந்த டோருக்குள்ளே ஏதாவது இருக்கான்னு பார்த்துடலாம். ஏதாவது கொடுங்கடா அந்த டோருக்குள்ளே. எதுவுமே இல்லை. ரைட்டு, எனக்கு ஏதோ ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் என்ன பிளான் தான் தெரியல. ரைட்டு, இப்போ நான் எங்கே போகிறேன்? இப்போ கீழே போகிறேன். ரைட்டு, கீழே போகலாம் தம்பி. ஓகே, இப்போ நான் வந்துட்டேன். ரைட்டு, இந்த கிழவு மாதிரி இப்போ எங்கே இருக்கான்னு தெரியல. எதுக்கு நான் இப்போ கீழே வந்தேன் எனக்கு ஒன்றுமே புரியல. நான் பாட்டு கீழே இறங்கிட்டேன். இப்போ மேலே போகிறதே ஒரு சந்தேகம்தான். ஓகே, கல்லாவது எடுத்துருக்கலாம். கீழே வந்ததுக்கு கல்லாவது கிடைக்குமே யூஸ்ஃபுல்லாக. ரைட்டு, கல் என்னோட வாங்கி நடந்துச்சு சொன்னா எலியை மிதிச்சிட்டேனா? ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? ரைட்டு, நேரம் குதிச்சிருப்பேன். அங்கே யாரோ பார்த்துட்டாங்க. சரி, யாரும் பார்க்கலான்னு தான் நினைக்கிறேன். தெரிஞ்சு ஓப்பன் பண்ணி எதுவுமே இல்லை. ஏன்டா அப்படி பண்ணுற? ஓகே, நம்ம இப்போ பெட்டுக்கடியில் ஒளிஞ்சிக்கலாம். மேலே போகிற மாதிரியும் ஒரு சந்தேகம் தான். இதில் பெட்டில் வேலை ஒழிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்பீங்க. தெரியுது. வேறு எங்கே போகிறா? அவள் அந்த சைடு போகிறா. நம்ம உடனே ஒழிஞ்சிக்கிட்டாச்சு. சரி, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். இவன் வர கொஞ்சம் லேட்டாகும். கொஞ்சம் பிரேக் விட்டுக்கலாம். ஓகேங்க, இப்போ கிழவன் தூங்கிட்டான். ஒரு புள்ளி தான் இருக்கு. ரைட், அவன் தூங்குற வரை வெயிட் பண்ணிட்டு அடுத்து போவோங்க. அப்பா, அப்படியே கன்று கிடக்குது. இந்த கன்னை வச்சு உங்கள் 2 பேரும் கைமா பண்ணாமல் விட மாட்டேன். இனிமே ஏன்ட்ட கன்று இருக்குடா, முடிஞ்சா தொட்டு பாருங்க. ரைட்டு, இந்த கிளவும் போக கொஞ்சம் லேட்டாகவும் நினைக்கிறேன். போடாங்கிட்டு வீட்டுக்கு அங்கே போயிட்டானோ? டேய், இவன் போனா என்னடா இங்கே தான் மேஜிக் நடக்கா? என்னடா மாயமில்லை மந்திரமில்லை சோனி கறிமடி ஓடிட்டாயே. டேய் கலவா, ரைட், எக்ஸ்ட்ராட் கொடுத்துரு. சாவு. இப்போ கிளவி வருவா. கிளவி வா, சொல்கிறத கேளு. நான் சொல்கிறத கேட்டதான் இந்த கன்று நான் ஒன்டே கொடுத்துருவேன். எப்படியும் சொல்கிறத கேளு. கேட்க மாட்டியா? நான் உனக்கு இப்படி தான் இந்த மாதிரி தண்டனை நடக்கும். சரியா? அந்த பயம் இருக்கட்டும்னா என்னன்னு கேட்க வாங்கிடு. ஓகேங்க, இப்போ அது நல்லா மிரட்டி விட்டு வந்தாச்சு. அது இப்போ பயந்துருக்குன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு பயப்படாமல் போகுது. நம்மளுக்கு என்ன, நான் பாட்டுக்கு ஏதாவது ஒன்று வளரிட்டு வரவேன். அது கண்டுக்காதது அது. சரி, இவன் கீழே வருவாள். அப்போ சுற்றலான்னு இருக்கேன் நான். சாவு. ஓகேங்க, இப்போ நம்மளுக்கு 2.5 நிமிஷம் கிடச்சிருக்கு. டேய் தள்ளி. எப்படி பார்த்தீங்களா, கை வச்சு மறைக்குது. என்னங்கிறான்? அதான் ஒன்று. ரைட், இப்போ காக்காவை சுட்டுட்டு வந்துடுறேன்.
சாவு. ரைட், இப்போ நான் அடுத்து என்ன பண்ணுறேன்னா டக்குன்னு ஓடி போய் என்னங்க இது இப்படி கொள்ளுது. நான் வந்து அங்கே ஓரமாக தான் போயேன். நான் டக்குன்னு போய் சுட்டுட்டு வந்துடுறேன். இதான் என்னோட நல்ல சான்ஸு. இந்த சான்ஸ் விட்டு எனக்கு வேறு சான்ஸ் கிடைக்காது. அதான் ஓடிடலான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஃபியூஸ் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுங்க. எனக்கு தெரிஞ்ச இடம் 3 இடம் இப்போ காட்டுறேன். வாங்க வாங்க, அந்த 3 இடத்தையும் இப்போ நான் காட்டுறேன். இருங்க, ஃபஸ்ட்டு இடத்துக்கு இங்கே ஒயர் இருக்குங்கண்ணா. இல்லைங்க, ஃபியூஸ் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அங்கே இருந்தால் எனக்கு லக்கு, இல்லைன்னா தெரில. சரிங்களா, அது என்னடான்னு இப்போ நான் காட்டுறேன். அதுக்கு முதல்ல இந்த ஷெட்டுக்கு எனக்கு கீழே போட்டுக்கிறேன். ஷெட்டுக்கு தானே? ஷெட்டுக்கு தாங்க. எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சோன்னா இந்த இருட்டில் கூட அதுவும் நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா அந்த சாவியில் இந்த குச்சி குச்சாக இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு தான் கண்டுபிடிச்சேன் நான். ஓகே, கீழே விழுந்துட்டது. ரைட்டு, நம்ம போவோம். இப்போ நம்ம அடுத்து நான் ஒரு 3 இடம் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 3 இடத்துலேருந்து இடத்துக்கு தான் இப்போ நான் போகிறேன். அதுக்கு வந்து கீழே போகணும் ஃபஸ்ட்டு. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு மோஸ்ட்லி அங்கே தான் இருக்கும். மோஸ்ட்லி அங்கே தான் இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். ஏன்னா அடிக்கடி நான் வந்து அங்கே தான் எடுப்பேன். அந்த இடம் தான் இல்லைங்க. அப்போது 2வது இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளம்புங்க. வேண்டா அப்படி பண்ணுற. ஒரு நிமிஷத்தில் ஆட்டாடாக வந்துட்டுங்க. ஓகே, அப்புறம் டக்கு மாடி ஓடிடுறேன். பயந்துட்டுங்க டக்குன்னு முன்னாடி வந்துட்டான். நம்பவே முடியல. ரைட்டு, குதிரா நம்பே. அவன் மேலே குதிச்சிருக்குன்னு அவுட் ஆகிருப்பேன். ஐயா, இப்போ வந்து அவன் திரும்புவான், அவன் பார்த்துருவான். இப்போ திரும்ப சில பார்த்துருவான் எனக்கு தெரிஞ்சு. நான் பார்த்துட்டேன். ரைட்டு, நம்ம இந்த கேம் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம என்ன வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து சந்திக்கலாம். பாய். முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பார்ட் 2 வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் 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 பாய். மறக்காம பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. பாய்.